துலாம் லக்னத்துக்கு குரு வந்தாலே என்ன செய்யலான்னு பார்ப்பாரு. கடுமையான சனி செவ்வாய் தொடர்புல இருக்கக்கூடிய குரு. எப்படி பிரதர் 3 வருஷமா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. டூயிங் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் வித் டெப்ஸ். ஐயா, சனி தான் ஹார்ட்வேர் பிஸ்னஸுக்கு. அந்த இரும்பு மாதிரியான விஷயங்களில், ஹார்ட்வேர் சம்மந்தப்படுற விஷயங்களில் சனி தான் சுபத்துவமாக இருக்கணும். சனி சுபத்துவமாக இருந்தாலும் யோக தசை நடப்பில் இருக்கணும். குறிப்பாக ஜென்மாஷ்டம சனி இல்லாத நிலையில் நல்லா சம்பாதிக்க முடியும். 24/3/81 8:40 PM தாப்பால பிறந்திருக்கீங்க. பேரால தாப்பா. 7 சனியோட அமைப்புகள் இல்லை. அதே நேரத்தில் சனி சுபத்துவமாக இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக ஒரே டிகிரியில் இதுதாங்க ஜோசியம், இதுதான் ஜோசியம். இதை தான் நானும் தலையால் அடிச்சுக்கிறேன். எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த கிரகத்தோட தொழிலில் தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். லக்னம் வலுத்து லக்னாதிபதி அஸ்தகங்கமாக இருக்கிறது சரியில்லாத நிலை தான். ஆனால் இந்த இடத்துல என்ன, சந்திராதியோகம் அவருக்கு விதிவிலக்கு, ஸ்தான பலமும் விதிவிலக்கு தான். சரி, புதன் தசை வந்தாச்சு. புதன் தசையில் குரு புத்தி. ஐயா, 2 வருஷமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு தான் கஷ்டப்படுற மாதிரி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? 2024 மேலேருந்தே நீங்கள் நல்லா இல்லைங்க. நீங்கள் 2024 இன்னும் மாத கணக்கு கூட சொல்லுவேனே, மே மாதத்துல இருந்து தாங்க கடனை வாங்கி இதை தான் பண்ண அப்படியே மாட்டிக்கிட்டாங்கன்னுவீங்க. ஆனால் குட் நியூஸ் சொல்லவா, இதே 2026 செப்டம்பருக்கு பிறகு திரும்ப எழுந்திருப்பீங்க, மீண்டும் எழுந்திருப்பீங்க. இந்த தொழில் எனக்கு கை கொடுக்குப்பாங்க. இந்த தொழில் அருமையாக கை கொடுக்கும். புதன் தசை சனி புக்தி மறுபடியும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சனி பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. புதன் தசை சனி புக்தி மறுபடியும் மேலே எழுந்திருப்பீங்க. சனி புக்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சூரியனில் மிக பிரதர் 2/11 அதிபதி ஒரு மாதிரியாக சேர்ந்துருக்கிறதெல்லாம் பெரிய உங்கள் ஜாதகம் பெரிய ஜாதகம். நீங்கள் ஆமாம் இல்லைன்னா சொல்லாதீங்க. இவ்வளோ கடன்லையும் வெளியில் தெரியாதுங்க, நான் கடன் பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ யாருக்கும் தெரியாதுங்க. பார்த்தா உனக்கு என்னையா நல்லா தானே இருக்கிறீங்க, இந்த வண்டியில் போகிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிறீங்க, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட குவாலிட்டி. நல்லா இருப்பீங்க பிரதர். இப்போ நடந்து முடிஞ்ச, அதாவது இந்த புதன் தசை முடிஞ்ச பிறகு அடுத்து உங்களுக்கு வர்ற கேதுவோட அமைப்புகள். ஆமாம், புதன் தசை 2000 பிரதர் இன்னும் ஒரு 3 வருஷம் பொறுத்துங்க. 3 வருஷம் இழந்தது எல்லாம் திரும்ப வந்துடும். கண்டிப்பாக இழந்த அத்தனையும் மீண்டும் பெறக்கூடிய அமைப்புகள். அது முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய கேது மெயின்டைன் பண்ணி சுக்கிரன்ல நல்லா இருக்க போறீங்க. ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், வீட்டில் யாரோ 7.5 சனி அஷ்டம சனியில் இருக்கிறாங்க. கடகராசியாவோ மீனராசியாவோ கும்பராசியாவோ சிம்மராசியாவோ இருக்கக்கூடிய காரணத்தோட இம்பேக்ட் தான் பிரதர். மறுபடியும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்க. இந்த 2026 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தான் வருவீங்க. எழுந்திரிச்சிருவேனான்னு கேட்பீங்க. 100 விழுக்காடு அசுர வளர்ச்சியில் எழுந்திருப்பீங்க. துலாம் லக்னத்துக்கு குரு வந்தாலே என்ன செய்யலான்னு பார்ப்பாரு. கடுமையான சனி செவ்வாய் தொடர்புல இருக்கக்கூடிய குரு. எப்படி பிரதர் 3 வருஷமா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுக்காகவே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசணுங்க உங்ககிட்டன்னு தோணும். இப்பெல்லாம் வராதிங்க, அடுத்த வருஷம் வாங்க. 2027 வாங்க. அண்ணன் அந்த லைவ் என் லைஃபை மாத்திடுச்சு, கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சுன்னு நல்லா இருக்க போறீங்க.